ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பார்க்கலாமா? வீட்டிலே செய்யலாமா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நல்லா மரவள்ளிக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் செத்தி வச்சுருங்கங்க. இந்தமாரி இந்த காய் சீவரத்து இருக்குங்களா, எங்கள்கிட்ட இருக்குங்க. நீங்களும் இல்லைன்னா நார்மல் காய் சீவரத்துலேயே நீங்கள் சீவி எடுத்துக்கலாங்க. இந்தமாரி நல்லா சீவிக்கிங்க. பார்த்து சீவுங்க, கை பார்த்துங்க, லைட்டாக பட்டாலும் கிழிச்சுக்குங்க. ஓகேங்க. நல்லா சீவி இந்தமாரி பேப்பரில் கொஞ்ச நாளும் உணர விடுங்க. உணர விட்டால் தாங்க எண்ணெய் குடிக்காமல் வரும். கொஞ்சம் நேரம் அதுமாரி வச்சு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சவங்க தாங்க போடணும். இதுமாரி போடும்போதே உங்களுக்கு பபுள்ஸாக வருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் இந்தமாரி போட்டு எடுத்துக்கலாங்க. அப்படியே கலந்து விடுங்க. எல்லாமே அப்படியே எல்லாமே ஒன்றா வெந்துருங்க. இல்லாட்டி எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்குங்க. கலந்து விடுங்க. நல்லா சூப்பராக நம்மளே வீட்டில் செஞ்சிடலாங்க. கடையில் போய் வாங்குறதோட மரவள்ளிக்கிழங்கு சீசன் தாங்க. எல்லாருமே வாங்கி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஈஸிங்க. அந்த தோல் சீவை தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்க, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. இருக்கிற கிழங்கு எல்லாத்தையுமே அதுமாரி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பார்த்து இது பண்ணுங்க. ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா கசப்பாக இருக்குங்க. நார்மலாக அவங்களுக்கே தெரியுங்க. அந்த எண்ணெய் சத்தம் நின்னோடனே நீங்கள் எடுத்துருங்க. அந்த பபுள்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அது சுத்தமாக இல்லாமல் இருக்கும்போது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் அந்தமாரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பொரிச்சாச்சுங்க. நல்லா பொரித்து மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா வெறும் உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் வேணாங்க. நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வெறும் மிளகுத்தூளும் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் என்ன தேவையோ சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் கூட கொடுக்கலாங்க. வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. மறந்துடாமல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? மறந்துடாதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. இந்தமாரி சவுண்டு வந்தாலே நல்லா மொறுன்னு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்குங்க.